இருக்கக்கூடியவங்க இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ சூப்பரா எடுத்துக்கிட்டாங்க. ப்ராபப்லி சௌந்தர்யாக்கு ஒரு இண்டிவிஜுவலா பிக்கிங் பண்ணும்போது, ஷி enacted or provided in a fun oriented way. I appreciate that. அதுல வந்துட்டு முத்துக்குமரன் குடுத்த இந்த விஷயங்கள் ஆல்சோ இட்ஸ் குட். கூட இருந்து ஜாக்லின் பண்ண விஷயமும் இட் வாஸ் ரியலி கூல். ஏன்னா மஞ்சரியுமே ஒரு சைட்ல சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டு அவங்களும் ஐயோ நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்ற அந்த விஷயம். தீபக் ஒரு பக்கம் வந்து லைக் இவங்க எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 5 குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அட்லீஸ்ட் தீஸ் பீப்புள் ஹவ் ஈக்குவலன்ட்லி சௌந்தர்யாக்கு தான் அதிகப்படியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் 70 to 75% பட் மீதி பேருமே த ரெஸ்ட் ஆஃப் த 25% 30% ஃபிட் இன் ஆக ட்ரை பண்ணது எல்லாமே எனக்கு ஓகே. பட் என்னன்னா லைக் டுவர்ட்ஸ் ஃபினாலே டைம் அப்போ இது ரொம்ப இந்த மாதிரி பண்ண வேணாமே, இது மட்டும் தான் எபிசோட்ல இருக்குன்ற மாதிரி காமிக்க வேணாமே. பட் ஐ என்ஜாய் ஃபன். நான் கலக்க போவது யாரு பார்க்கக்கூடிய ஒரு காமெடியை ரசிக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ் இந்த கியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமும் நான் ரசிச்சேன். இல்லைன்னா மறுப்புலாம் தெரிவிக்கும். பட் ஒரு பவர் பேக்டா போன வாரமும் அதுக்கு முன்னாடி வரலாம் அந்த பவர் பேக்டான ஒரு எபிசோட்ஸா இருந்துச்சுல, அந்த மாதிரி இன்னைக்கு இல்லையேன்ற ஒரு குட்டி எக்ஸ்ட்ராவா அதுவும் இருந்திருக்கலாம். கரெக்ட். ஆனா நீங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் டாஸ்க்ல வந்து சவுண்ட் ஃபர்ஸ்டே அவுட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் 2 டேஸ்னா ஸ்கிரீன் ஸ்பேஸே கிடையாது. ஸோ இது வந்து நான் அவங்க சைடு இருந்து பார்க்குற மாதிரி நான் தெரியல. நீ கண்டென்ட் பண்ணா கேமரா இருக்கும். கண்டென்ட் உனக்கு இல்லைன்னா கேமரா இருக்காது. லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஜாக்கு, பவி, அன்ஷிதாவை சுத்தி தான் கேமராஸ் இருந்தது. ஸோ நம்ம அதை சொல்ல முடியாது. அங்க உள்ள கண்டஸ்டன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அது மாறும்னு நினைக்கிறேன். அவங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டாங்க போன டாஸ்க்ல. மத்த கண்டஸ்டன்ஸ் பட் ஐ அப்ரிஷியேட் ஒன் திங் ஆடியன்ஸ் போல வந்துட்டு யாரு வீட்டு நபர் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லும்போது சௌந்தர்யாக்கு ஆல்மோஸ்ட் 63% பீப்புள் vote பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சம்ஹவ் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங். இதுல ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும், இதுல ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்கும், இதுல ஒரு கியூட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். எஸ் ஐ அப்ரிஷியேட் இட். ஏன்னா ஜாக்லினுக்கு அந்த ரெட் கார்பெட் வரும்போது ஐ டோன்ட் திங்க் லைக் ஷி வாஸ் காம்பீட்டிங் பியாண்ட் 50%. இட் வாஸ் லைக் 43 to 47 அந்த ரேஞ்ச் ஹையஸ்ட் ரேஷியோ. பட் நாட் பியாண்ட் 50. அதே மாதிரி தான் இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே லைக் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் இட் வாஸ் பீன் டெலிவர்ட் டு அண்ட் இட் வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை தி கிரியேட்டிவ் டீம். ஐ அப்ரிஷியேட் தட். ஆடியன்ஸோட போலுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் லெவல் அந்த டாஸ்கை படிக்கும் போது அந்த போலோட ரிசல்ட்ஸை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ற விதம் எல்லாம் ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா நான் வந்துட்டு எல்லா டைமும் போயிட்டு நான் போல போய் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் இன் ஹாட் ஸ்டார் ரைட். அவங்க அந்த இடத்துல டெலிபரேட்டா வந்துட்டு அந்த டைம்ல அந்த போலோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி போடும்போது இட்ஸ் குட். எங்க there is not much to worry சரியா. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து சவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் ஸ்கோர்ட் ஹெவிலி. அப்புறம் வந்து பிக் பாஸே இம்ப்ரெஸ் ஆகி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா யார் இனிமேல பண்ண மாட்டீங்களோ அவங்கலாம் இனிமேல ஒரு மீல் பண்ண ஆரம்பிங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாளைக்கு வந்து ஜெஃப்ரி பண்ணுவான், முத்து நின்றுருக்கான். ஸோ மல்டிபிள் பீப்புள் ஹவ் ஆல்ரெடி ஸ்டுட் பை. ஓகே, பார்ப்போம் இவங்க என்ன பண்றாங்க, அப்படி அதில் என்ன என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறாங்கன்னா யூல் கெட் டு நோ ரைட். ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அவங்க தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து சௌந்தர்யா உள்ள பண்ணான்னு சொல்லி உள்ள கொடுத்துருக்காங்க ஆசு. அதே மாதிரி வேற யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா தே வில் ஆல்சோ கெட் தட் சேம் ஸ்க்ரீன் டைம் ரைட். பண்றாங்களான்னு பார்ப்போன்றேன். லெட்ஸ் see what happens. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி இன்னைக்கு மட்டும்தான் நீங்க குக்கிங்ல அது வந்து 5 hours காமிச்சாங்க அப்படின்றீங்க. நிறைய டைம்ல குக்கிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்க பார்த்தது இல்லையான்னு தெரியல. நிறைய டைம் கொடுத்துருக்காங்க குக்கிங் பண்ணும்போது. அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷனே போடுவாங்க. அவங்க ஃபுட் போட்டு அந்த ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணி கிச்சன் டீம்ல இருக்கிறவங்கள நிறைய டைம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. பேசுறாரா? கேட்கலையே. இல்ல பேசலையே யாரும். இல்ல ஏதோ பேச வந்தாரு. கால் வந்துச்சு. இந்த இதுல இந்த கேப்டன் யாரு இருக்குது? லீட் எடுத்துட்டாங்களா சௌந்தர்யா ப்ரோ? இது அப்டேட் தெரியுமா? தெரியல ப்ரோ, பார்க்கணும் ப்ரோ, வரட்டும். இன்னைக்கு ஓட் போட்டிங்களா எல்லாரும்? நான் பண்ணிட்டேன், பட் என்னால ஓட் பண்ணனால திருப்பி போய் பார்க்க முடியல. நானும் அதே தான். பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க எலிப்ஸ். ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசுங்க ப்ரோ.
இல்ல ப்ரோ, போன வாரம் பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து ரெட் கார்பெட் கொடுத்தாங்க இல்லைங்களா? அப்ப வந்து என்ன நடந்துச்சுன்னா, பிக் பாஸே சொன்னாரு, நீங்க உணர்ந்து பண்ற வரைக்கும் நான் வந்து உங்களை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு வந்து இப்போ கிச்சன் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அவங்க நல்லா பண்றாங்க, எந்த இதுவும் குறையும் சொல்லல, எதுவுமே எதிர்த்து பேசல. அவங்க அவங்க வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தெரியாம பண்ணதே பிக் பாஸுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்டிங்காவும் நல்லாவும் இருக்கு. அதனால நீங்க தெரியாத இருக்கவங்க ஆளுங்கலாம் பண்ணுங்க, கொஞ்சம் காமெடியாவாவது இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. பிக் பாஸ்க்கே இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால தான் அங்க ஃபோக்கஸ் எல்லாமே அங்க போச்சு. மத்தவங்க எல்லாம் பேக் பைட்டிங் பண்ணிக்கிட்டு அன்ஷிய பத்தி தப்பா பேசிட்டு இப்படி பேசிட்டு இருந்தவங்களுக்குலாம் எப்படி கேமரா போகும்? பிஆர் ஒர்க் பத்தி பேசுறது, அது பத்தி பேசுறதெல்லாம் அது எப்படி கேமரா போகும்ன்றது தான் என்னோட கேள்வி. கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. ஏன்னா நீங்க இந்த சீசன்லயே பாத்தீங்கன்னாலும் வெளில வந்து ஆனந்தே சொல்லியிருப்பாங்க, நாங்க உட்காந்து பேசிட்டு இருப்போம் பட் அது வராது, பட் சௌந்தர்யா சும்மா நடந்து போவா, கேமரா தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு இருப்பாங்க. ஸோ யார் என்டர்டைன்மெண்ட் யார் என்ன இது பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அது வெளியில இருந்து வந்த கண்டஸ்டன்டே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதாவது உள்ள இருந்து வெளில வந்த கண்டஸ்டன்டே சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த இன்னைக்கு அது பிக் பாஸும் அப்ரிசியேஷன் தான் பண்ணியிருந்தாரு சௌந்தர்யாக்கு. ஐ திங்க் நான் 1 hour தான் பார்த்தேன். நான் 24 hours வந்து நான் பார்க்கல. ஏன்னா அங்கங்கே கிளிப்பிங்ஸ் தான் ஷேர் பண்ண தான் பார்த்தேன். ஸோ எனக்குமே வந்து மிஸ் பண்ணிட்டோமோன்னு எனக்கே ஒரு ஃபீலாக தான் இருக்கு. மிஸ் எஸ்எஸ் ஸ்கேன்ரைஸ் பண்ணிட்டீங்க பண்ணிருக்கீங்க மிஸ் எஸ்எஸ் ஸ்கேன்ரைஸ் பண்ணிட்டீங்க பண்ணிருக்கீங்க அதான் இல்ல மிஸ் சிஸ்டர், நான் பண்ணிட்டீங்க. இல்ல நான் எவ்வளவு பார்த்தேன் சிரிச்சுட்டு கொஞ்சம் இருந்தாங்க. கொஞ்சம் கிளிப்பிங்ஸ். இல்ல இல்ல ராஜு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணாரு, ராஜு ப்ரோ எக்ஸ்பிரஸ் ப்ரோ எல்லாமே ஷேர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தேன், கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். பட் லைவா என்னால பார்க்க முடியல, ஃபர்ஸ்ட் டைம் உட்காரனால. நீங்க சொன்னீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்க கொஞ்சோண்டு உப்பு அதிகமா போயிடும், தண்ணி ஊற்றுவாங்க, அப்புறம் காரம் இல்லை கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவாங்க. அந்த மாதிரி நல்லா ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் குரூப்ல சேட் பண்ண அவங்க இல்ல சொல்றாங்கல்ல, இல்ல மத்தவங்க டாஸ்க் பண்ணும்போது இந்த 50 கேக்கு தாண்டறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு இவங்க குக்கிங் ம், பண்ணும்போது கிட்டத்தட்ட 70 74 அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ யார் என்ஜாய் பண்றாங்கிறது தானே இந்த ஷோவை பாக்குற என்ஜாய்க்கு தான். அவங்க பேசிட்டு ம். உட்காரத பாக்குறதுக்கு இல்ல, அதுதான் கோவம்னு நினைக்கிறேன். இல்ல யாரும் வந்து அது அந்த பொண்ணு சமைக்கிறத பார்ப்பாங்க தவிர அந்த பொண்ணு நல்லா சமைக்குதா தப்பா சமைக்குதா அது வேற விஷயம். கேட்கல யார் கேட்கல. பேசுறாங்க? பேசுங்க. எஸ்ஆர்கே கன்வைஸ் பண்ணிக்கீங்க, எஸ்ஆர்கே பேசுங்க. ப்ரோ யார் பேசுறீங்கன்னு தெரியல. ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, பேசுங்க ப்ரோ. ப்ரோ அந்த போல் இன்னைக்கு 12 மணியோட முடிஞ்சுமா இல்ல இந்த வீக் ஃபுல்லா இருக்கும்? தெரியல ப்ரோ, தெரியல ப்ரோ, அதுதான் ப்ரோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு சொல்றேன் ப்ரோ, 11 o'clock பார்த்துட்டு சொல்றேன். லீடிங் யார் இருக்கா இப்போ வரைக்கும் தெரியல. நான் அப்ப பார்க்கும்போது ஒரு 2 பாயிண்ட் நம்ம லீடிங்ல இருந்தோம். 0.5 0.2. இல்ல இப்ப ஒருத்தவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க 10:45க்கு சௌந்தர்யா தான் லீட்ல இருந்தாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 அக்கௌண்ட்ல இருந்து போட்டேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. மாஸ்டர் பேசுங்க. ஹாய் ப்ரோ, ஹாய். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். சௌந்தர்யா குக்கிங் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் சமைக்கிறதே சூப்பரா இருந்துச்சு. அந்த 12 தக்காளி 12 வெங்காயத்துக்கே நான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டேன். இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட். பிக் பாஸே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. எங்க பிக் பாஸே பிஆர் தாங்க, உங்களுக்கு தெரியாதா? உட்கார்ந்து 5 விக்னேஷ் ப்ரோ மணி நேரமா கேக்குதா ப்ரோ? ஒரே காலைல எட்டி பார்த்ததுல இருந்து அவரை தான் காட்டிட்டு இருக்காங்க. ப்ரோ வெளிய வயிற்றுச்சல் இருக்காங்க ப்ரோ, அத சொல்லக்குள்ள. இல்ல ப்ரோ, காலையில ப்ரோ எந்திரிச்சதுல இருந்து நான் திரும்பி திரும்பி பாக்குறேன், பின்னாடியே சுத்திட்டு இருக்கு கேமரா. டேய் வேற எவனுமே இல்லையாடா வீட்டுல, எதுக்குடா இப்படி எல்லாத்தையும் இதே இப்ப காட்டி கூட பாருங்க ஐயா, துணியை தான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க கேமரா. ஐயா துணி எடுத்து வைக்கிறதா கேக்குதா கேமரால விக்னேஷ் ப்ரோ? காட்டுறாங்க. கேக்குது ப்ரோ, கேக்குது, சொல்லுங்க ப்ரோ.
ப்ரோ ஒன்றும் இல்லை, அந்த போல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஸோ அதுதான் நான் ஸ்பேஸில் சொல்ல வந்தேன். எந்த போல் பத்தி? ஹாட் ஸ்டார் போல் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாமா? ஆமாம்மா, நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன், அதான் வந்தேன். சரி ஓகே. நிஜமா ப்ரோ, இப்போ துணி எடுத்து வச்சிட்டு இருக்கா சரியா, கேமரா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி துணி எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் இவங்க வன்ம உடனே வர கத்துவாங்க, அச்சச்சோ அச்சச்சோன்ட்டு. சாரி ப்ரோ. இல்ல நடுவுல ஒரு கால் வந்துருச்சு, அதனால ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ. நோ இஷ்யூ. பேசுங்க ப்ரோ. அதான் இப்ப வந்தாச்சு. இல்ல ஏதாவது இருந்துச்சுன்னா டவுட் சிஸ்டா கேட்டுக்க, இல்ல நான் எப்பயாவது பேசணும்னா இதெல்லாம் பேசுங்க. இல்லங்க, நான் பேசுறதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கூட கேட்டுக்கங்க, இல்லன்னா நீங்க ஏதாவது பேசும்போது எனக்கு இல்ல ஏதாவது ப்ரோ, அதெல்லாம் இருந்துச்சுன்னா வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. யாரோட மைக் ஆன் ஆயிருக்கு? ஓகே. ஐ திங்க் ரசீன் ப்ரோன்னு நினைக்கிறேன். மியூட் போயிட்டாரு. இன்னும் இல்ல, பேசாம அமைதியா இருக்கீங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங், நீங்க பேசுவீங்க. நானா என்ன பேசுறது சொல்லுங்க. அப்படியே கதை ஏதாவது ஒரு டாபிக் எடுப்பாங்க. அக்கா எடுங்கக்கா. என்ன டாபிக் எடுக்கலாம்? அவி நான் கேக்குறேன், கேளுங்க. யூ நாட் தூக்கல 2 பேருக்கு புளிக்குழம்பு வைக்க நார்மலா எத்தனை தக்காளி எவ்வளவு புளி கரைக்கணும்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஆக்சுவலா எனக்கு திடீர்னு சிரிச்சு ரசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னன்னு நீங்க சொல்லுங்க, எத்தனை தக்காளி போடுவாங்க, எத்தனை வெங்காயம் போடுவாங்க? இது என்ன சொல்றது, புளிக்குழம்புனா நார்மலா புளி இருக்கறனால ஆல்ரெடி தக்காளி கொஞ்சம் கம்மியா போட்டா கூட ஓகே தான். வெங்காயம் பூண்டு போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம், வத்த குழம்பு வைக்கலாம், நிறைய குழம்பு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ சௌந்தர்யா வச்சதும் ஒரு புது விதமான ரெசிபியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்க ஃபுல்லா எவ்வளோலாம் போட்டாங்க, என்ன பண்ணாங்கன்னுலாம் நான் பார்க்கல. அபி அது ரெசிபியே இல்ல. அவ மசாலா பொடிலாம் மோந்து பார்த்து இந்த ஸ்மெல் நல்லா இருக்கு, இதை கொஞ்சம் போட்டு போ அப்படின்ட்டு அதை வேற போடுறா. பட்டர் புளிக்குழம்புல பட்டர். அது எங்க அவ வந்து பட்டருக்கு ஒரு ரீசன் சொன்னா பாத்தீங்களா, புளி அதிகமாயிடுச்சு, அவங்க பட்டர் போட்டு காம்பன்சேட் பண்ண அப்படின்னு நான் பாரு தெரிச்சுட்டேன். அவங்கலாம் இவங்கெல்லாம் வந்து அடுத்து இப்போ உப்பு கோமாளிக்கு அனுப்பிடுவாங்க, போய் அங்க போய் சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் போட்டாச்சு, அந்த போசையும் போட்டாச்சு, குமாலிக்கும் எடுத்துட்டு செஞ்ச ஆள் மாதிரி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த ஃபேன் ஜோன் இது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சூர மொக்கையா இருந்திருக்கும் போல. அடுத்த ஃபேன் பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. அடுத்து வந்து முத்துக்குமரன் கதை சொல்ல போறாங்க, தூங்க வைக்கணுமா எல்லாரையும்? அது அப்பா சாமி தூங்கிறேன். ஆமா அது கரெக்ட். சரி என்னைக்குன்னு சொல்லுங்க ஐயா, நான் 24 hours பார்க்க மாட்டேன், சும்மாவே பார்க்க மாட்டேன். அது பார்க்க மாட்டேன். இல்ல ப்ரோ, தூங்க வைக்கணும் காசு கிடைக்கும் ப்ரோ. உங்க மைக் ஏதாவது ஓகே ரீஸ்டார்ட் இது பண்றேன். சரி எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, எந்த ஃபேமிலி எல்லாரும் ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லுங்க. ஆல்வேஸ் சவுண்ட். அது சவுண்ட் ஓகே, சவுண்ட் தவிர யாரை எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு அப்படியே சொல்லுங்க. அப்படி செல்வா ப்ரோட்ட வந்து கேட்கலாம். செல்வா சொல்லுங்க. செல்வா இல்ல வேற யாராவது ஒருத்தர் சொல்லிட்டோம், நெக்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், ஒரே செகண்ட். ஓகே. அப்ப சௌந்தர்யா ஒரு ஃபேமிலி வரணும்னு ஆசைப்படுறோம். இப்ப நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு வந்து தீபக் ப்ரோ அவங்க ஃபேமிலி இது பண்ணி இன்னைக்கு போயிருப்பாங்க, பட் அதை வச்சு நாளைக்கு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நாளைக்கு 4 பேர் போறாங்களே. அதுதான் அவங்க தீபக் ப்ரோ ஃபேமிலி தான் ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ அதான் வரும் பாருங்க. இப்போ மொத்தம் 12 ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்களா? ஆமா. சோ ஒரு நாளைக்கு 4 பேர்னா Thursday ஓட முடிஞ்சிரும் என்ன? ஆமா. Monday, Tuesday, Wednesday, Thursday, அப்ப நமக்கு Friday ஓட முடியும். ஆமா ஆமா. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்களா? எனி அப்டேட் ஆன் ஃப்ரெண்ட்ஸ்? தெரியல சிஸ்டர், ஈவினிங் தான், நாளைக்கு காலைல தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்களா. ரைட் ஓகே. தீபக் சன் போயிருக்காங்க இன்னைக்கு. இன்னைக்கு போயிருப்பாங்க. ஓகே. எம்எஸ்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க சொல்லுங்க. சாரி,
ஒரே சொல்லுங்க நிமிஷம் சார். ஒரே நிமிஷம் எம்எஸ்டி ஒரு நிமிஷம் இருங்க. செல்வா ப்ரோ பேசுறாங்க. செல்வா ப்ரோ பேசுங்க ப்ரோ. எனக்கு சீசன் டு சீசன் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டுக்கு மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்த ஃபேமிலி வருவாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் போன சீசன் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபேமிலி ஒட்டுமொத்தமா இருந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போற மாதிரியும் ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அதை எந்த ஃபார்மேட்ல பண்ண போறாங்கன்றது தெரியாத ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன் தட் வே எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மஞ்சரியோட சன் வர அந்த ஒரு சீக்வன்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லாட். ஏன்னா ஐ திங்க் ஸோ தட் வுட் பி த மெஜாரிட்டி டிஆர்பி கண்டென்ட். அண்ட் தென் ப்ராபப்ளி எனக்கு சவுண்டும் வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வெளிப்படுத்த போறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டருக்கு சவுண்டோட ஃபேமிலியுமே ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங். ஏன்னா தனியா இருக்கும் போது ஃபேமிலி எல்லாம் விட்டு இருக்கும் போதும் தட் எக்ஸ்பிரஷன் குவீன் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள நிறைய விஷயத்துல எக்ஸ்பிரசிவா இஸ் டெலிவரிங் as பார்ட் ஆஃப் த ஸ்கிரீன். அப்போ அவங்களது எஸ். அண்ட் தென் எனக்கு தீபக் வந்துட்டு அவங்க சன்னை பத்தி ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காருல்ல, அதனால வந்துட்டு எனக்கு தீபக் அண்ட் அவங்க சன்னோட பாண்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டிஆர்பி மெட்டீரியலா சேனல் கேபிட்டலைஸ் பண்ண போறாங்க, இல்ல அந்த எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு அழகா இருக்க போகுதுன்ற இந்த 3 விஷயத்துல எனக்கு ரொம்ப அதிகப்படியா ஒரு தாட்ஸ் இருக்கு. எல்லாரும் விஷால மறந்துட்டீங்களே. உள்ள வந்து வெளியே நடந்தத பேரண்ட்ஸ் விஷால் கிட்ட சொல்லி அப்படி ஒரு கண்டென்ட் வராதா? சாரி, வெளியே நடந்ததை உள்ள சொல்லி. இல்லைங்க, இல்ல அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா சொல்லுங்க. அது ஒரு மாதிரி பேக் ஃபயர். ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு எது எதெல்லாம் பேக் ஃபயர் ஆகுமோ அந்த விஷயங்கள் ரிலேட்டடா அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து பண்ண மாட்டாங்க. தே வில் பி வெரி மச் கான்ஷியஸ் அண்ட் ப்ரிப்பேர்ட் மோஸ்ட்லி. அடுத்தவங்க என் வீட்டு பிள்ளைக்கு அடுத்தவங்க ஒரு பேக்கேஜா இல்ல ஒரு ட்ரபிள் மேக்கரா இருக்காங்கன்னா மேபி அதை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். தான் வீட்டு பையனுக்கே வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஃபேமிலியும் ஆக்சுவலி பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. எம்எஸ்டி சொல்லுங்க எம்எஸ்டி. ஆக்சுவலி இன்னைக்கு ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யாவா இருக்க போய் தான் இன்னைக்கு இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. சப்போஸ் இதே டாஸ்க்கை வேற ஆள் கொடுத்துருந்தா ஜஸ்ட் சமைச்சிட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ சௌந்தர்யா சமைக்கவும் இன்னைக்கு எபிசோட் ரொம்ப நல்லா போச்சு. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சௌந்தர்யானால ஒரு கேம் டாஸ்க் இல்லாட்டியும் அவங்களால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவங்களால மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும். அதுதான் உண்மை. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா முத்து, மஞ்சரி, அதுக்கப்புறம் தீபக், அதுக்கப்புறம் ஜாக்லின். ஸோ இவங்க 4 பேருமே இந்த பிஆர்ன்ற பாயிண்ட்டை வந்து மறுபடியும் ஒவ்வொரு கண்டெஸ்ட் பண்ணி திணிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி இது நினைக்கிறீங்க? ஸோ அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் இதை கொண்டு போய் சேர்க்கணும், உங்க பிஆர் மூலியமா தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல அவங்க ஆமா. அதுதான் அவங்க ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபேன் ஜோன் டாஸ்க்லயும், இப்பயும் 2 இதுலயும் பேக் டு பேக் சௌந்தர்யா வந்ததுனால, மேபி அவங்க வந்து அப்படி நெனச்சிருக்கலாம். லாஸ்ட் சீசன்லயும் இது நெறைய பண்ணாங்க. ஐ திங்க் இப்ப இங்க பேர் சொல்லாம என்னன்னு தெரியல. லாஸ்ட் சீசன் வின்னர கூட அப்படிதான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் பிபி வந்து ஒரு டாஸ்க் எல்லாம் கூட வச்சாங்க. எல்லாமே எல்லா வின்ஸ்லயும் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்ன வரைக்கும் நம்ம சொல்லிட்டு வேணா இருக்கலாம். பட் அதுதான் ஃபேக்டான்னு கேட்டிங்கன்னா, அது ஃபேக்டாலாம் இருக்க முடியாது. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா, கன்வெர்ட்லாம் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவங்க இந்த இந்த ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. ரீல்ஸ் போடுறது, இப்போ நம்ம எடிட்ஸ் போடுறோம்ல, நம்ம ராஜுபாய்லாம் எடிட் போடுறாங்க. இது நமக்குலாம் என்ன காசா குடுக்குறாங்க எடிட் போட? கிடையாது. நமக்கு புடிச்சிருக்கு நம்ம எடிட் போடுறோம். இந்த எடிட் ஒண்ணு வைரல் ஆகி இப்போ இன்ஸ்டால போகுது, வைரல் ஆகுதுன்னா, அத பார்க்குறவங்க அந்த நேரம் பார்த்து சிரிச்சுட்டு போயிருவாங்களே தவிர, அவங்க எல்லாரும் பார்க்குறவங்க, "ஓ! ஐயய்யோ! சௌந்தர்யா போய் இப்ப நம்ம ஓட் போட்டே ஆகணும்." அப்படிலாம் யாரும் போட மாட்டாங்க. ஜென்யூனா இந்த ஷோவ டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றவங்க, லைவ வந்து கன்சிஸ்டன்ட்டா க்ளோஸா ஃபாலோ பண்றவங்க, லைவ்ல எவ்ளோ என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டர் இருக்கு, எவ்ளோ வந்து இது இருக்கு அப்படின்னு பார்க்குற அந்த ஆடியன்ஸஸ் வந்து இப்ப சவுண்டுக்கு ஜென்யூனா லாயலா இருக்காங்கன்னா, அவங்க சவுண்டுக்கு தான் பண்ண போறாங்க. இன்னொரு ஒரு செட் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தான் இருக்க போறாங்க. மத்தபடி இவங்க சொல்லிக்கலாம். பிஆர் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முத்துக்குமார், ஜாக்லின், ரஞ்சித், சத்யா எல்லாரும் வச்சுட்டு போயிருக்காங்க.
இது நான் சொல்லல. விகடன்ல வந்து இந்த ஷோ ஆரம்பிக்கும் போதே கிளீனா போட்டிருந்தாங்க. ஜாக்லின் வந்து எல்லா ரிவ்யூவர்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. ரஞ்சித், அப்புறம் இன்னும் ஃபியூ பீப்புள்லாம் இருக்காங்க. வேணா கூட அந்த ஆர்டிக்கல் நான் தேடி உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து போடுறேன் ட்வீட்ல. எல்லாருக்குமே பிஆர் இருக்கு. ஸோ இது வந்து சௌந்தர்யாக்கு மட்டும் இருக்கு 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 அப்படி சொல்லி வந்து ப்ரொஜெக்ட் பண்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. இப்படிதான் வந்து சீசன் இதுல 6ல வந்து ஜனனிக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சீசன் பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதாவோட ப்ரமோஷன்ஸ் நிறைய வந்து ஒரு எடிட்ஸோ ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருந்தது பிஃபோர் ஈவன் த ஷோ வாஸ் ஸ்டார்டிங். ஸோ அப்போ சொன்னாங்க அன்ஷிதாக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு. பட் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவல் ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்தா அவங்கவுங்க கேம் பிளேக்கு தான் அங்கே வந்து கண்டென்ட் இருக்கும். இப்போ நான் பிஆர் வச்சிருக்கேன்றதுக்காக நான் கேமே விளையாடாம உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ராணவா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர மீதி கண்டஸ்டன்ஸ் இருக்க முடியாது. ஆனால் ராணவமே அங்கே ஒரு எஃபர்ட் போடுறாருல. கரெக்டாக வெனஸ்டே ஆயிடுச்சுன்னா ஓகே இன்னைக்கு வெனஸ்டே இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் டக்குன்னு ஒன்று பண்ணோம்னா தேர்ஸ்டே ஃப்ரைடேல நம்ம மேலே போயிடுவோம் அப்படின்னு போறாரு. இன்கேஸ் வந்து அவருக்கு ஓட்டிங்கே இல்லை, அவர் வந்து நாமினேஷன்ஸ்ல இல்லைன்னா அவர் வந்து பேசாம இருக்காருல்ல. ஸோ அப்போ வந்து அவருமே அந்த வெளியில இருக்க பிஆருக்கோ யாருக்கோ வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு அவர் ஒரு எஃபர்ட் போறாருல. அந்த எஃபர்ட்டும் நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணும். இல்ல அது ஸோ என்ன பொறுத்த இதெல்லாம் வரைக்கும் நான் வந்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதுக்காக தான் வந்திருக்கோம். வெளியில தெரியணும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு தான் வந்திருக்கோம். பட் ஆனா இவங்க நேத்துல இருந்து பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு வன்மம் மாதிரி தெரியுது. ஸோ இவங்களை எப்படியாவது நம்ம இல்ல இவங்க ப்ரொடெக்ட் என்ன ட்ரை பண்றாங்க, இவங்க என்ன கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா பிஆர் தான் ஓட்டு போட்டுருவாங்க அப்படி சொல்றாங்க. ஓட்டுலாம் நீங்க போய் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல போயிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. ஓட்லாம் போட்டு மேனிப்புலேட்லாம் பண்ணி பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே ஷோ மேக்கர்ஸ் வந்து யாரை ப்ரொஜெக்ட் பண்ணணும், யாருக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும், யாரை உங்களுக்கு உங்க கண்ணுக்கு வின்னரா ரன்னரா தெரிய வைக்கணும், எந்த 5 பேரை கொண்டாந்து நிறுத்தணும், அதுல யாரை வின்னர் ஆக்கணும் அப்படின்றது எல்லாமே ஷோ மேக்கர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நீ இப்போ விஜய் சேதுபதி சொன்ன, நான் வந்து துணிக்கடையில இருக்க ஒரு பொம்மை தான், என்னால என்ன பண்ண முடியும், அதே பொம்மைங்க மாதிரி தான் நம்மளும். நம்மளால பார்க்க தான் முடியும். நமக்கு அந்த டைமுக்கு தோன்ற சுச்சுவேஷனுக்கு தகுந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்து நம்ம ஓட்டு போடுறதும் வேணான்றதும் நம்ம முடிவு பண்றது தான். அதுக்கான மேனிப்புலேஷன்ஸ் வந்து நம்மள பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம கிளாரிட்டியாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பவித்ரா இருக்காங்க. பவித்ராவை கான்ஸ்டன்ட்டா வந்து ஜாக்லினும் இவங்களும் மஞ்சரியும் புள்ளி பண்றதை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப காமிக்கும் போது உங்களுக்கு யார் மேல சிம்பத்திஸ் வரும்? இப்ப அன்ஷிதாவை போக் பண்றாங்க. இவங்கள போக் பண்ணும்போது உங்களுக்கு யார் மேல கோவம் வருது? யார் பார்த்தா பாவமா இருக்கு? இப்ப நான் வேற ஒரு நியூட்ரல் ஃபேனாவே இருந்தேன். இல்ல நான் நியூட்ரலா யாருக்குமே ஓட்டு போடல. நீ கண்ணா யாருக்கா போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நான் போய் அந்த இடத்துல பவித்ராக்கோ இல்ல அன்ஷிதாக்கோ போட தான் செய்வேன். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் என்ன வந்து மெனிப்புலேட் பண்ணுது. ஓகே இவங்க என்ன இவ்ளோ இதை இப்படி பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அது கான்ஸ்டன்டா காமிக்கிறாங்க. ஈக்குவலி இந்த பக்கமும் இருந்திருக்கலாம். ஆனா அது நம்ம காமிக்கப்படல. ஏன்னா லைவ்ங்கிறது ஒரு டிஃபர்ட் லைவ் தான். எதை காமிக்கணும், எதை காமிக்க கூடாது, யாரை இந்த வாரம் என்ன ஷேட்ல காமிக்கணும்ன்றது எல்லாமே இட் இஸ் அ மேக்கர்ஸ் சாய்ஸ். அது உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் கூட அதை கொஸ்டின் பண்ண முடியாது. வெளியில வந்து ஆனந்தி சொன்னாங்க, என்ன 24/7 நான் பார்க்கும்போதெல்லாம் கேமரா ஃபுல்லா சௌந்தர்யாவே ஃபாலோ பண்ணுது, பின்னாடி யாரையுமே காமிக்கல அப்படின்றது வந்து ஆனந்தி வந்து மேக்கர்ஸ்ட கேட்க வேண்டிய கொஸ்டின். மேக்கர்ஸ் ஏன் அப்படி பண்றாங்கன்றத நீங்களும் கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது. உள்ள சைன் பண்ணிட்டு போன கண்டஸ்டன்ட்டும் கேட்க முடியாது. இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எதை அதிகமா நமக்கு காமிக்கிறாங்களோ அதை பத்தி நம்ம பேசுவோம், அதை பத்தி நம்ம எழுதுவோம். அது வந்து டாக் ஆஃப் த டவுனா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க். தேங்க்ஸ். ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஒரே நிமிஷம் செல்வா ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, பேசுங்க ப்ரோ. செல்வா ப்ரோ சரி வேற எதுவும் பேசணும்னா பேசுங்க. செல்வா ப்ரோ கேட்கல போல இருக்கு. இல்ல என்ன நீங்க பேசுறது தான் கேக்குது. யாரையாவது கூப்பிட்டீங்களா என்ன? இல்ல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்களே, சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிட்டேன். ஓகே ஓகே. இல்ல யாராவது கூப்பிட்டீங்கன்னா டப்புன்னு இது பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா வேற யாராவது லைன்ல இருப்பாங்களோன்ட்டு. சரி அபி, நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு ஐ அக்ரி அபி. மோர் ஓவர் இங்க என்னதான் பிஆர் வச்சுட்டு போனாலும், யார் தான் பிஆர் வச்சுட்டு போனாலும், ஆல் அபவுட் வாட் தே டூ, ஹவ் இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் தான் வந்துட்டு மெஜாரிட்டியா டிசைட் பண்ண போகுது, ரைட்? இது சீசன் டு சீசன் எல்லாருமே வந்துட்டு பிஆர் வச்சுட்டு தான் போறாங்க. ஆக்சுவலா இதை வச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அண்ட் யூ பீப்புள் நோ ஒன் திங், இந்த பர்டிகுலர் வீக்கெண்ட்ல எல்லாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கும். ஐ வெண்ட் ஃபார் சாட்டர்டே ஷூட். ஓகேவா? ஆடியன்ஸோட கொஸ்டின்ஸ் ஏதாவது சாட்டர்டே எபிசோட்ல வந்துச்சா? நான் இப்போ வரைக்கும் சாட்டர்டே எபிசோட மட்டும் பார்க்கல, ஃபார் பிகாஸ் ஐ எம் குவைட் பிஸி. சாட்டர்டே எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விகள் ஏதாவது வந்துருச்சா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எந்த கேள்வியும் வந்திருக்காது. ஏன்னா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே ப்ராப்பரான ஒரு கேள்வியை ஷூட் அவுட் பண்ணவே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல ஷூட் அவுட் பண்ண ஒரு கேள்விக்கு
விஜேஎஸ் சொன்ன பதில வேணா நான் சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு, "சார் எல்லாருமே இங்க டஃப்பான ஒரு கேம் வந்துட்டு விளையாடிட்டு லைக் அவ்ளோ எஃபோர்ட் போடுறாங்க. அத தாண்டி இந்த பெய்ட் பாட்ஸு, பிஆர்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வராங்கல்ல சார். அது வந்துட்டு ஒரிஜினலா இந்த கேம வந்துட்டு பாதிக்கும். ரியலா விளையாடுறவங்கள. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, விஜேஎஸ் வந்துட்டு அதுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இது இது இந்த ஆட்டத்தோட ஒரு போக்காவே இத மாத்திட்டாங்க தானே. அப்போ இத மாத்திட்டாங்கன்னும்போது, அத வச்சுட்டு வர்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அத தாண்டி இங்க என்ன பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்கு. அத வெயிட்டேஜ் பண்ணி நீங்க பார்த்து வோட் போடுங்கன்ற அந்த ஒரு ஃபேக்டர மட்டும் தான் சொல்லி முடிச்சாரே தவிர்த்து, ஏன்னா இது ஒரு இர்ரெலவன்ட்டான ஒரு கொஸ்டின். ஆனா அந்த இடத்துல வந்துட்டு விஜேஎஸ் பதில மட்டும் தான் சொல்லி ஆகணுன்றதுக்காக பதில சொல்றாரு. பட் அது ஏர்ல வரவே வராது. ஏன்னா ஆப்வியஸ்லி இது வந்துட்டு இந்த ஷோக்கான ஒரு தேவையான கொஸ்டினே கிடையாது. இந்த மாரி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய பிளன்ட்டா 4 பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப்பட்டது சாட்டர்டே. பட் எனக்கு தெரிஞ்சு எத்தன பேருக்கு வந்துச்சுன்றது கூட எனக்கு தெரியல. ரைட்டா? சோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய ஆடியன்ஸ் அங்க பார்க்க போன ஆடியன்ஸ் வந்துட்டு பிளன்ட்டா வேஸ்ட் பண்றாங்க. சூப்பரான கேள்வி இருந்துச்சு. இந்த வாரத்துக்கு ஒரு 4, 5 கேள்வி நறுக்கு நறுக்குன்னு கேட்டிருக்கலாம். ஆனா யாருமே அத கேட்கவே இல்ல. ரைட்? சோ இந்த பிஆர் வச்சுட்டு பண்றத தாண்டி இப்ப போன சீசன்லாம் கூட எல்லாருமே பார்த்திருப்பீங்கல்ல. அர்ச்சனா வந்துட்டு பிஆர் வச்சுட்டு போனாங்க, பிஆர் வச்சுட்டு போனாங்க. பிஆர் வச்சுட்டு போனா மட்டும் அவங்க ஜெயிக்க முடியாது. அண்ட் ஷி இஸ் நாட் பார்ட் ஆஃப் த டாஸ்க். எந்த டாஸ்க்கும் வின் பண்ணல. கேப்டன்சி இது பண்ணல. எந்த அளவுலயும் ஸ்ட்ராங்காவே அவங்க காம்பீட் பண்ணல. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும், தி அதர் சைட் அந்த சீசனே ஒட்டுமொத்தமா ஒன் டைரக்ஷன்ல டுவர்ட்ஸ் த ராங் டைரக்ஷன் சைடா போய்க்கிட்டு இருக்கும்போது, அதுக்கு ஆப்போசிட்ல நின்னு எதிர்த்து நின்னு அந்த ரிட்டாலியேட் பண்ண விதத்தினால தான் ஷி காட் இன்டு அன் டைட்டில் வின்னர் பொசிஷன். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவங்கள விட சூப்பரா விளையாடின பிளேயர்ஸ் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா காம்பீட் பண்ண பிளேயர்ஸ் மினிமம் ஒரு 3, 4 பேராவது கண்டிப்பா இருந்தாங்க. ரைட்? ஆனா அவங்கள தாண்டி அர்ச்சனாக்கு குடுக்கப்பட்டதுன்னா, அதுக்கு வந்துட்டு வேற சம் ரீசன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் சீசன். அந்த சீசனால ஏற்பட்ட ஒரு ரீசன்க்காக மட்டும் தான் பிஆர் மட்டும் வச்சுட்டு போனாலும், ஹர் கேம் ஹவ் ஷி ரிட்டாலியேட்டட் டுவர்ட்ஸ் எவ்ரி ராங் சைடட் பீப்பிள். அதனால தான். சோ இங்க வந்துட்டு நீங்க சொன்னீங்கல்ல, இந்த பவித்ரா அண்ட் அன்ஷிதா வந்துட்டு ஜாக்லின் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வைக்கணும் அப்படின்னா, அன்ஷிதா இஸ் அ டஃப் ஃபைட்டர். பட் அந்த டஃப் ஃபைட்ல வாட் ஆல் ஷி இஸ் டூயிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபைட் பண்ணலாம். பட் அந்த ஃபைட்ல வந்துட்டு ஒட்டுமொத்த வன்மத்தை இறக்குறாங்கன்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு அன்ஷிதா மேல எனக்கு ஹெவியா இருக்கு. வேரஸ் டு பவித்ரா, ஷி இஸ் அ டஃப் இந்த ஃபைட்டர். செல்வா ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே லாங்கா பேசுறீங்க. நான் இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு கவுண்டர் பாயிண்ட் டக்குன்னு குத்துக்கிறேன். அன்ஷிதா வந்து டாஸ்க்ல வன்மத்தை கட்டுறாங்க. பட் ஆனா ஜாக்லின் வந்து மொத்தமாவே வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்காங்க. நான் டாஸ்க், எஸ் டாஸ்க் எல்லா டாஸ்க்லயும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அதனால அதுக்கு இது ஓகே தான் நான் நினைக்கிறேன். இல்ல பட் ஐ டோன்ட் திங்க் சோ. நீங்க நீங்க சொல்றது உங்களோட பார்வை, உங்களோட புரிதல். நான் அத மதிக்கிறேன். பட் எனக்கு வந்துட்டு அத டிஃபெண்ட் தான் பண்ணணும்னு நினைப்பேன். ஐ டோன்ட் திங்க் சோ. எனக்கு வந்துட்டு ஜாக்லின் வன்மத்தை காமிக்கிற மாதிரிலாம் எதுவுமே தெரியல. இஃப் அட் ஆல் அவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்களோட எமோஷன்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ திருடுறாங்கன்னு நீங்க ஜாக்லின சொன்னீங்கன்னா, எஸ் ஐ வில் அக்ரி டு தட் கம்ப்ளீட்லி. வன்மம் வந்துட்டு எனக்கு அன்ஷிதா காமிச்ச அளவுக்கு ஜாக்லின் காமிக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, டெஃபினெட்லி கிடையவே கிடையாது. ஐ ஒன்ட் அக்ரி டு இட் அபி. ஐ எம் சாரி ஃபார் தட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு பவி, பவி இல்ல வந்துட்டு இல்ல ப்ரோ, டஃப். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அக்ரி பண்ணாலும் பண்ணலைனாலும் உண்மை அதுதான். பட் ஆனா என்னன்னா, இப்ப நாங்க வன்மம்னு நான் சொல்றத நீங்க வந்து ஃபன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாலிஷ்டா சொல்லுவீங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, ஜாக்லிக்கு இருக்கிறது 100% வன்மம் ஆன் அன்ஷிதா அண்ட் ஹர் பர்சனாலிட்டி பத்திலாம் நேற்று பேசுற அளவுக்கு அவங்க வன்மத்தை கட்டிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் வந்து அவங்க டாஸ்க்ல வந்து அடிக்க போனதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு சின்னதா ஃபீல் கூட பண்ணி ஒரு சாரி கூட கேட்காத அளவுக்கு தான் அவங்களோட வன்ம லெவல்ஸ் வந்து இருக்கு. இது புரியல. அடிச்சதுன்னா எதை சொல்றீங்க? எதை சொல்றீங்க? இந்த புரியல. டாஸ்க் நடுவுல போய் அடிக்க போனாங்களே. இது நேத்து இந்த செங்கலா டாஸ்க்ல தானே போயிட்டு சொல்றீங்க? ஆமா ப்ரோ. ஜாக்லின் அடிக்க போனாங்களா அன்ஷிதாவ? நீங்க நல்லா பாருங்க. எனக்கு ஜாக்லின் அடிக்கலாம் போலங்க. லைக் இந்த பிசிக்கல் டாஸ்க்ல அடிக்க போனாங்கன்ற அந்த ஃபேக்டர்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வராம அந்த பிசிக்கல் டாஸ்கா நான் பாக்குறேன். அங்க எனக்கு வந்துட்டு யாருக்கிட்ட குறைஞ்சபட்ச நேர்மை இருக்குன்றத நான் பார்க்கும்போது எனக்கு லைக் இல்ல இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க பார்த்தவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. ஜாக்லின் அடிக்கலாம் போலையா டாஸ்க்ல? இல்ல இது பஞ்சிட்டு அந்த இடத்துல போய் சொல்றாங்களான்னு சொல்லுங்க கொஞ்சம். நான் பேசலாமா? பேசுங்க. பேசுங்க. ப்ரோ நீங்க 1 hour பாத்தீங்களா? லைவ் பாத்தீங்களா? ஐ கேன் லிட்டரலி கிவ் யூ ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் ஹேப்பனிங். ஓகே, எல்லாமே வச்சிருக்கேன். நீங்க எப்படி வந்து அது நடக்கலன்னு சொல்ல முடியும்? ப்ரோமோலே வந்துச்சே.
இட் வாஸ் இன் ப்ரோமோ. ஷீ டிட் டூ இட். அதே மாதிரி காலை தூக்கி மூஞ்சில வச்ச பிக்சரும் இருக்கிறது. ஸோ அவங்க வந்து சொன்னது பூரா அங்க வந்து ஜாக்லின் சொன்னது அங்க ஆக்சுவலி போய் அதை எதையுமே கேட்கல அவரு. ஓகே, அங்க அன்ஷிதா போய் சொல்லல. அங்க வந்து அன்ஷிதா வந்து கை 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 கைன்னு சொல்லி இருந்து மஞ்சரி கத்துனாங்க சரியா. அங்க என்னன்னு அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க வந்து கையை விடுன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அவங்க வந்து அன்ஷிதா ஷீ இஸ் ஹோல்டிங் ஹெர் ஓன் ஹேண்ட். மஞ்சரி கை எங்க இருக்குன்னு கூட அன்ஷிதா அங்க தெரியாது. ஹேர் ஒன்லி திங் இஸ் நான் பவித்ராவை நான் வந்து ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நான் பிடிச்சிருக்கேன்றது ஒரே ஒன்று தான் அங்க சொல்றாங்க. இந்த இவங்க வந்து உள்ள கையை வச்சுட்டு ஷீ இஸ் ஹோல்டிங் த டால். கை 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 கைன்னு சொல்றாங்க. கையை விடுன்னு கத்துறாங்க. பட் ஷீ இஸ் நாட் ஓகே. அவங்க லூஸ் பண்ணாலும் ஷீ இஸ் நாட் ஓகே டு லீவ் ஹர் டால் அண்ட் டேக் த ஹேண்ட் அவுட். அவங்க வந்து டாலோட தான் விடுவேன், நீ கை விடுன்னு தான் அந்த மாதிரி தான் கேட்கறாங்க. ஸோ ஒய் வில் அன்ஷிதா லீவ் தட்? எனக்கு நிஜமாலே அது புரியலையே. அங்க சொன்னது பூரா போய், அங்க மஞ்சரி சொன்னது பூரா போய், ஜாக் சொன்னது பூரா போய், ஒண்ணு கூட அட்ரஸ் பண்ணல. ஆனா அன்ஷிதா மட்டும் தப்புன்னு சொல்லி ஊர் பூரா கத்திட்டு கிடக்காரு அவரு. எனக்கு நிஜமாலே அது புரியல. சரி, எனக்கு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் அத லிங்க் I will give you screenshots bro. நான் வந்து ப்ரூஃப் இல்லாம பேசவே மாட்டேன். I will give you screenshots, I will give you videos. என்ன வேணும் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இல்ல எனக்கு தனியா டிஎம் பண்ணுங்க. லைக் இங்க ஓபனா போடணும், அது உங்க சாய்ஸ் தான். இல்ல எனக்கு இட்ஸ் ஆல்ரெடி தேர் ப்ரோ. என் டிஎல்ல எல்லாமே நான் போட்டு வச்சிருக்கேன். ஸ்டில் நோ ஒன் சீஸ். நான் வந்து இதே விஜய் சேதுபதி சார் கூட டேக் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலயும். அதுல பிகாஸ் சி திஸ் ப்ரோ, இது எதுவுமே அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் டேக் பண்ணி போட்டிருக்கேன். பிகாஸ் இட் ஹேப்பன். வி ஆர் சீயிங் இட் லைவ். வி ஆர் கேப். எங்களால ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை அவங்க காட்டுற ஆங்கிள் என்னால எடுக்க முடியுது அப்படின்னா he will have much better angles. ஓகே, பிக் பாஸ் வந்து he will have better angles. ரசிகன் ப்ரோ, நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு என்னன்னா ஒரு பிசிக்கல் டாஸ்க் வரும்போது ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல எல்லாமே நடக்குங்க. எனக்கு வந்து நீங்க அடிக்க போனாங்கன்னு நீங்க ஜாக்லின் சொன்னீங்கன்னா that is fine ங்க. கேளுங்களேன், I'm not telling that அவங்க அடிக்க போனது வந்து தப்பா சொல்லல, அதை அட்ரஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றேன். ஹீட் ஆஃப் தி மொமெண்ட் நடந்து எல்லாமே ஹீட் ஆஃப் தி மொமெண்ட் நடந்துச்சு. பட் he did address everything else, right? அங்க வந்து நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இப்போ ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல ஒரு 10 தவறு நடக்குதுன்னா எதெல்லாம் பேசப்பட வேண்டிய தவறு எதெல்லாம் வந்துட்டு இக்னோர் பண்ணா கூட பிரச்சனை இல்லைன்னு சேனல் வில் டேக் அ கால்ல. இன் தட் ஃபேக்டர் ப்ராபப்ளி ஜாக்லின் ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல ஜாக்லின் பண்ண விஷயம் கேட்கப்பட வேண்டிய தவறு இல்ல அப்படின்ற மாதிரி போலாம். இல்ல ஐ வில் டெல் யூ an angle. இது எந்த ஃபேக்டர்னால எடுக்காம இருக்காங்கன்னு, இங்க வெளியில வந்து ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது சௌந்தர்யா பிஆர் வச்சிருக்காங்க. சேனல் இஸ் ஃபேவரட் வந்து சௌந்தர்யாவை வந்து எதுவுமே கேட்கமா. அப்படி கிடையாது. ஆக்சுவலா உண்மையிலேயே அங்க பேப்பர் சைல்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான். ஜாக்லினுக்கு உள்ளேயும் அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு, வெளியில ஷோ மேக்கர்ஸ் கிட்டயும் அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. ஜாக்லின் இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஈஸியா கடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இதே சௌந்தர்யா சின்னதா ஒண்ணு பண்ணா கூட பயங்கரமா வீடியோ போட்டு எடிட் போட்டு யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து அந்த பொண்ணை வந்து கேவலமா எவ்வளவுக்கு எவ்வளவு டெராகேட்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தம்ப்நெயில் வச்சு மேனிபுலேட் பண்ணி அசிங்கமா பேசுவாங்க, அவ்வளவு பேசுவாங்க. ஆனா இதே ஜாக்லின் அடிச்சா ஜாக்லினை கேட்க மாட்டாங்க. கேட்டா அந்த அன்ஷிதா கேரக்டர் என்ன ஒழுங்கான கேரக்டரா, அவ வெளியில அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க இருக்க மக்களும் கடந்து போயிடுறாங்க. அதே வந்து யூடியூப்ல எந்த ரிவ்யூவர்ஸும் அதை பேசுறது கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடந்துருச்சுங்க. ஆமாங்க நடந்துருச்சு. ஜாக் தான் வந்து அன்னையின் உருவமாச்சு. அவங்கதான் வந்து சிம்பத்தி எம்பத்தி எல்லாம் பாக்குறவங்களாச்சு. அவங்க வந்து ஆஃப்டர் த டாஸ்க் போயிட்டு இல்லங்க அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடந்துருச்சு சாரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த வீட்டுல ஒருத்தர் கூட கேட்கல. அன்ஷிதா அதை போய் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூட ஜாக்லின் அதை ரியலைஸ் பண்ணல. முத்து will still cover up only for the ஜாக்லின். ஸோ இப்ப சொல்லுங்க, அந்த வீட்டுல வந்து மைனாரிட்டியா இருக்கிறது, அண்டர் பிரிவிலேஜ்ல இருக்கிறது ஃபுல்லாமே அன்ஷிதா பவித்ரா இவங்கள மாதிரி இருக்கவங்க. ஜாக்லின் மஞ்சரி is always having an upper hand. They are doing a bullying. Literally they are doing bullying from yesterday. Every given opportunity they are putting down Pavitra and Anshida. They are calling out their personality, their character. They are going deep down, which is not right. இத நாங்க பேசதான் செய்வோம், கேட்கதான் செய்வோம். சேனல் கேட்கலனாலும் நாங்க கேட்கற வரைக்கும் பேசுவோம். இத பத்தி நாங்க ட்வீட்ஸ் போடதான் செய்வோம், கேட்கதான் செய்வோம். another one example, கொஞ்சம் கூட மூளையே இல்லையா அப்படின்னு வந்து சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்ல ராணுவ சொல்லும் போது உலகமே போட்டு அடிச்சுது. இன்னைக்கு ஜாக்லின் வந்து நான் உன் அம்மா இல்ல கிறிஸ்மம்மா இருந்தா கூட உனக்கு அருவிலே கலைச்சிடுவேண்டா அப்படின்றது வந்து ஃபன்னா கடந்து போறோம். ஏன்னா ஆணவ கொலை பண்ணிடுவீங்களா அப்படின்னு ரஞ்சித் கிட்ட கேட்கறத நம்ம ஃபன்னா கடந்து போயிருவோம். ஆக மொத்தம் அந்த வீட்டுக்குள்ள ஜாக்லின் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அது ஃபன்னு, ஹீட் ஆஃப் த மொமெண்ட், அண்ட் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் அ பிரிவிலேஜ் தட் ஷீ இஸ் ஹேவிங். ஸோ இந்த மாதிரி ஹிப்போக்ரிசி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை நாங்கள் கேட்க தான் செய்வோம், கேட்போம், தொடர்ந்து கேட்போம். தேங்க்யூ. அந்த வீடியோ அதுக்கு ப்ரூஃப் கேப்பீங்கன்னு தெரியும், மேல ஏற்கனவே போட்டிருக்கேன். she did say கருவிலே கலைச்சிருவேன். இல்ல அதுதான் நான் வந்துட்டு இதை பாக்குறேன். எனக்கு இந்த கேம்ல வந்து 2 விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க.
மத்த இடங்கள்ல நடக்கிற விஷயத்தோட அதிகப்படியான இம்பாக்ட தாண்டி நான் இது தப்பு, இந்த இடத்துல பண்ணா இது ரைட், நான் அப்படி சொல்லல. 2 விஷயம். இப்போ கிச்சன் ஏரியால நடக்கிற இம்பாக்ட தாண்டி லிவிங் ஏரியால நடக்கிறதுக்கான அந்த இம்ப்ரெஷன்ஸ் அதிகம். இத ஒத்துப்பீங்களா? யாராவது பதில் சொல்லுங்க. இல்ல நமக்கு சம்மந்தம் இல்லாம பேசுற மாதிரி இல்ல இல்ல என்ன என்ன ஐ டென்ட் ஈவன் சொல்றதுன்னு தெரியல. அண்டர்ஸ்டாண்ட் த இல்ல क्वेश्चन. நீங்க என்ன கேக்குறீங்க? இருங்க. இப்போ கேமரா இஸ் எவ்ரிவேர்ங்க. இட் டசன்ட் கேமரா மேட்டர். நீங்க வந்து பாத்ரூம்ல பண்ணாலும் இருங்க கார்டன் இருங்க ஏரியால இருங்க பண்ணாலும் நான் ரெண்டும் ஒண்ணுதான். இருங்க ஒரு நிமிஷம். நான் கேட்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எல்லா இடத்துலயுமே அந்த வீடு ஃபுல்லா கேமரா இருக்குங்க. விச் எவர் த லொகேஷன் எக்ஸ்க்ளூடிங் பாத்ரூம் இல்ல ட்ரெஸ்ஸிங் ஏரியா, இந்த 2 இடத்த தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கு. ஐ அக்ரி அண்ட் ஐ ட்ரஸ்ட் தட். ஓகே, ஐ பிலீவ் இட். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க லிவிங் ஏரியால கூப்பிட்டு வச்சு நடக்கிற ஒரு கான்வர்சேஷனுக்கும் லிவிங் ஏரியாவை தாண்டி மற்ற இடத்துல நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் ரெண்டுத்துக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் லெவல் டுவர்ட்ஸ் ஏரிங் வந்துட்டு டிஃபர் ஆகுமா இல்லையா, அதுதான் நான் கேட்கிறேன். லிவிங் ஏரியான்றது எல்லாருமே ஒட்டுமொத்தமா உட்காந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ற இடம், கரெக்டா? அங்க நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பா வந்துட்டு ஏர்ல ஏதாவது ஒரு வகையில வந்து ஆகுமா? மெஜாரிட்டி பேசிஸ் அந்த விஷயத்துல தான் சொல்றேன். இங்க சௌந்தர்யா வந்துட்டு அங்க பேசும்போது அதனாலதான் அதை தப்பா வந்துட்டு சொன்னாங்க. பட் எனக்கு வந்துட்டு இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போகும். அது ரிலேட்டடா பேசிக்கிறது எல்லாமே சகஜம். இந்த விஷயங்கள்ல உண்மைத்தன்மை யாருகிட்ட இருக்கு, அந்த உண்மைத்தன்மையோட இந்த விஷயத்த வந்துட்டு இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை நேரா எதிர்கொண்டு டிராவல் ஆகக்கூடிய அந்த பர்சனாலிட்டியுமே பார்க்கப்படும். அந்த வகையில சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணாங்கன்னா கூட அந்த தப்பை வந்துட்டு ஆமா எனக்கு அப்படிதான் தோணுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மார்ச் பாஸ் பண்ணிட்டு போற விதம் நானும் ரசிக்கிறேன். எனக்கும் அது பிடிக்கும். நான் அதுல எந்த மாற்று கருத்துமே தெரிவிக்கல. அதுக்காக மத்தவங்க பண்ற தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. வாட் கைண்ட் ஆஃப் டாக் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ல அந்த வேர்ட்ஸ் போகுதோ அதுக்கேத்த மாதிரிதான் அதோட இம்பாக்டும் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரை தான் நான் சொல்ல ட்ரை பண்றேனே தவிர்த்து ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங் ஜாக்லின் ஆர் ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங் முத்துக்குமரன் ஆர் அன்ஷிதா ஆர் சௌந்தர்யான்னு யாரையுமே நான் ஜஸ்டிஃபை பண்ணல. நான் ஜென்ரல் ஃபேக்டர்ல பார்க்கும்போது சில விஷயங்கள் தவறுனா அந்த தவறு யார் பண்ணாலும் தவறு தான். சில விஷயம் கியூட்னா அது யார் பண்ணாலும் கியூட் தான். இந்த ஃபேக்டர்ல தான் நான் நிற்பேன். ஒன் சைடடாவோ இல்லை 1% ஃபேவராவோ நான் பேசலன்றது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி அடுத்த ஆட்கள் பேசுங்க இன் பிட்வீன். லைக் என்கிட்ட ஏதாவது சொல்லுன்னா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தனே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா மற்றவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ப்ரோ நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல அன்சிதா, இதுவே வந்து அன்சிதா வந்து ஜாக்லின் அடிக்க போயிருந்தா இங்க எல்லாரும் என்னென்ன பேசியிருப்பீங்க, எந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அது ஏன் வந்து ஜாக்லின் ஒரு தப்பு பண்ணா மட்டும் அது பெருசா ஆக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க பார்க்கவே இல்லைன்றீங்களா? நான் லைவ்ல 24x7 நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அன்சிதாவை அடிக்க போனது ஜாக்லின் தான். தலைவா நான் எங்க ப்ரோமோல வந்துச்சுங்க, ப்ரோமோல வந்துச்சு. அதுலதான் அந்த வீட்ல வந்து இவங்க சொல்றாங்க, இவங்கள பத்தி பேசுறாங்க. நான் அந்த வீட்ல வந்து 100% 2000% கூட நான் கம்பேர் சொல்லுவேன். மஞ்சிரியும் ஜாக்லின் தான் ஃபுல்லா புள்ளி பண்றாங்க. அவங்க பண்ற தப்ப என்னைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. இதுவே இந்த இடத்துல சௌந்தர்யா இருந்தாங்கன்னா போய் சாரி கேட்டிருப்பாங்க. பண்ணது தப்புன்னு தெரிஞ்சா போய் சாரி கேட்டிருப்பாங்க. நான் எல்லா யாரா இருந்தாலும் அவங்க நேருக்கு நேர் மூஞ்சுக்கு நேரம் அட்டாக் பண்ற ஆளு. ஜாக்லினா மாதிரி பின்னாடி ஒண்ணு முன்னாடி ஒண்ணு பேசுற ஆள் கிடையாது. ஒண்ணுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அப்படி வந்து தப்பே பேசாத மாதிரி சில பேர் பேசுறாங்களே, ஜாக்லின் தான் ஃபுல்லா எல்லாரையும் வந்து தேவையில்லாத பேசுது. நேத்து நாமினேஷன் பத்தி பேசுறதுக்கு எதுக்கு குரூப் சேர்றாங்க? அது சொல்லுங்க பிரதர். இது தப்புன்றது எல்லா சீசன்லயுமே தெரியும். இது எல்லா சீசன்லயுமே இல்ல பிரதர், நீங்க இதுக்கு சொல்ல வந்தீங்கல்ல, ஏன் இப்ப அன்சிதா மேல ஒரு தப்புன்னு சொல்லி நீங்க வைக்கிறீங்க இது மாதிரி அவங்க மேல இதுன்னு? நான் கேக்குறதுனால எதுக்கு ஜாக்லின் நேத்து பேசுனாங்க, ஏன் சௌந்தர்யாக்கு வந்த கிளாப்புக்கு ஏன் அவரோ வன்மத்தை கக்குறாங்க? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு கூட விஜய் பாட்டை வந்து பாடும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்றாங்க. இது ஜாக் கிளாப்ஸ் பத்தி இது அன்ஃபேர் சொன்னதை விடுங்க. ஜாக் ஃபேன்ஸ் வெளியில வந்து நாங்க கத்துனதை ரெக்கார்டிங் எடுத்து சௌந்தர்யாக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்றது எவ்வளவு சைல்டிஷா இருக்கு. அதுதான் சொல்றேன். நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? இல்ல I'll tell. இது சாட்டர்டே எபிசோடே சண்டேல போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க, ரைட்டா? ஆமா. ஆனா சௌந்தர்யாக்கு ஸ்டார்டிங் இருங்க அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஆக்சுவலா நான் 2 கிளாப்ஸ் அண்ட் 2 விசில் சவுண்டுக்கும் டிஃபரன்சியேஷன் பார்த்தேன். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் சேம். எனக்கு அதிகப்படியா அது சேமா தெரியல. பிரதர் நீங்க சனிக்கிழமை நீங்க அங்க போயிருந்தீங்களா பிரதர்? அங்க வந்து யாரு கீழ்த்தனமான விஷயத்த பண்ணிக்கிறாங்கன்னு போட உங்களுக்கு தெரியும் பிரதர். ஓகேங்களா? யாருக்கு உண்மையா வந்துக்குது, யாருக்கு வந்து
இதுவா வந்துக்குதுன்னு போனவங்களுக்கு தெரியும். இல்ல ஓகேங்களா? பிரசாந்த் ப்ரோ, நான் சொல்லட்டுமா? நான் சொல்லுங்க. நான் 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 சொல்றேன். யார் ம். யாருக்கு சாட்டர்டே எபிசோட் பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு கிளாப் இருந்துச்சுன்றத நான் சொல்றேன். ஓகே. எனக்கு நான் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு ஜாக்லினா பிடிக்கும், சௌந்தர்யாவை ஓகே. பிடிக்கும், ஓகே. மஞ்சரியை பிடிக்கும். ரைட்டா? அதுக்கப்புறமா வந்துட்டு டு அ நெக்ஸ்ட் முத்துக்குமரன் பேசுறத தப்புன்னு நான் சொன்னா கூட முத்துக்குமரனை சில விஷயங்கள்ல எனக்கு பிடிக்கும். ரைட்டா? இந்த 4 பேரையுமே எனக்கு பிடிக்கும் பை டிஃபால்ட். இல்லன்னா நான் மறுப்பு தெரிவிக்கல. அங்க ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணதுல அதிகப்படியான விசில் சவுண்ட் சாட்டர்டே கேட்டிருந்ததுன்னா அது என்னோட விசில் சவுண்ட். ஓகேவா? ஓகே. நான் இதை நானே சொல்றேன். ரைட்டா? அந்த காரணத்தை வச்சுதான் நான் சொல்றேன். சாட்டர்டே இருந்த விசில் சவுண்டு சண்டேவோட எபிசோட்ல இல்ல. ரைட்? இது இது என்னால தெரியும். ஏன்னா என்னோட விசிலோட சவுண்டுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்ல. நான் சாட்டர்டே எபிசோட்ல நான் கேட்டேன். ஐ கேன் சென்ஸ் மை விசில் சவுண்ட் இஸ் நாட் தட் இன் த சண்டே எபிசோட். நான் சண்டே எபிசோட்ல ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் ப்ரோ அது நீங்க an audience. எபிசோட்ல பார்க்கும்போது உங்களோட விசில் தான் சொல்லி உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? உங்கள மாதிரி ஒரு 10 பேர் கூட தான் ப்ரோ அடிக்கலாம். இல்ல இல்ல ஒரே அது நிமிஷம். ஏன் வந்து நான் ஒன்னே ஒன்னு மட்டும் இல்ல நான் இல்ல ஒரே சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல ஒரே ஏன் இல்ல ஒரு இல்ல இல்ல ஜாக்லின் மட்டும் ஒரு ஒரே தப்பு நிமிஷம். பண்ணா அதை இல்ல மட்டும் இல்ல இல்ல யாருமே ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரே எனக்கு இல்ல ஒரே இல்ல ஒரு டவுட். இல்ல ஒரே பிரசாந்த் ஒன் பிரசாந்த் செகண்ட் ப்ரோ நான் ஒரே சொன்ன நிமிஷம் விஷயத்தை இருங்க. நீங்க கரெக்டா அவரு செல்வா ப்ரோ புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு ஃபுல்லா தெரியல. நான் பேசி தெளிவா முடிக்கட்டும், தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பேசுங்க. சாட்டர்டே விசில் அடிச்சது நான் தான். அந்த சாட்டர்டே எபிசோடோட விசில் சவுண்ட் எந்துன்றது எனக்கு நல்லா தெரியும். எபிசோட பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா சண்டே இருந்த விசில் சவுண்ட் எந்த இல்ல. சோ அது வந்துட்டு சாட்டர்டேவோட எபிசோடுக்கான விசில் சவுண்டோ கிளாப் சவுண்டோ இல்லன்றத நான் சொல்றேன்னு சொன்னேன். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சா தெளிவா ஃபர்ஸ்ட்? எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ, எனக்கு புரிஞ்சிச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் அதாவது எல்லாரும் பேசுறீங்களா? எனக்கு கேட்கல. ப்ரோ கேக்குதா? செல்வா ப்ரோ கேக்குதா? விக்னேஷ் பேசுறாருன்னா எனக்கு கேட்கலங்க. செல்வா ப்ரோ கேக்குதா? இல்ல நீங்க பேசுறது கேக்குது அபி. விக்னேஷ் ஏதாவது பேசுறாருன்னா எனக்கு விக்னேஷ் கேட்கல. பேசுறாரு. ஆமா பேசுறாரு. நீங்க சரி வேணா சரி ஒரு அபியே நிமிஷம் இருங்க. அபியே நான் லிஸ்னர் இல்ல போயிட்டு இல்ல மறுபடியும் வரேன் மேல. இல்ல ஓகே அபியே போயிட்டு வாங்க. இல்ல இல்ல அபியே இல்ல அவர் லிசனர் போயிட்டு வரட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே 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 ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒரே நிமிஷம் இருங்க. யாரு இப்ப 2 சொல்லுங்க பேர் ஹேண்ட் விக்னேஷ். ரைஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? இப்ப கேக்குது விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அவருக்கு. ப்ரோ அதாவது பிரசாந்த் ப்ரோ என்னன்னா செல்வா ப்ரோ போனப்ப நானும் போயிருக்கேன். ஓகேவா? நான் வந்து நான் இந்த லாஸ்ட் வீக் போனேன். பட் என்னால உள்ள போக முடியல. பட் நான் வெளில இருந்து வந்துட்டேன். பட் இதுக்கு முன்னாடி நான் போனப்போ நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எந்தெந்த இடத்துல இப்ப நீங்களாம் பாத்தீங்க. எனக்கே வந்து சில இடத்துல நேத்து கூட நான் ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த விஜய் விஷால வந்து அந்த சௌந்தர்யா இது பண்ண மேட்டர் வந்து விஜய் சொல்லும் போது நான் தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். பட் எனக்கு அது அப்படியே வந்து நான் எபிசோட் பார்க்கும்போது எனக்கு அப்படியே இது பண்ணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நான் தான் வந்து கிளாப் பண்ணேன். அதை அவர் அட்ரஸ் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாப் மட்டும் வந்திருக்கும். அதை நான் தான் பண்ணேன். ஓகேவா? அது எனக்கு வந்து அட்ரஸ் பண்ணுது. அதே தான் செல்வா ப்ரோ என்ன சொல்றாருன்னா அவர் போகும்போது என்ன பண்ணாரோ அவரை வந்து அவர் அது எபிசோட்ல வந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க சேனல் சைட்ல இருந்து எதுவுமே பண்ணல. அங்க என்ன நடந்துச்சோ அதை தான் காட்டியிருக்காங்கன்னு செல்வா ப்ரோ சொல்றாரு. ஓகேவா? பட் சண்டே எபிசோட்ல அந்த மாதிரி நான் பண்ணது எதுவுமே வந்து நான் பண்ணது சாட்டர்டே எபிசோட்ல இருக்கிறத சண்டே எபிசோட்ல போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சண்டே எபிசோடுக்கு என்ன வந்துச்சோ அதுதான் சண்டே எபிசோட்ல வந்திருக்கு. இல்ல சாட்டர்டே எபிசோட்ல தேங்க்யூ. அது செல்வா ப்ரோ சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனா வந்து இங்க நம்மகிட்ட ஸ்பேஸ் சொல்றாங்க. பட் இன்னொருத்தங்க அது அவங்க கூட போனவங்களே ட்வீட்டா போட்டு அதை வந்து இது பண்ணும்போது பீப்புள் பிலீவ் லாட் ஆஃப் ட்வீட்ஸ். அந்த ஃபேக் நரேட்டிவை வந்து எதுக்கு அப்படி ஒன்னு செட் பண்ணணும்? when something is not true then that's not right. இல்ல See, அபிகா ஒன்னே ஒண்ணு ப்ரோ. அது நம்ம இப்ப நம்மளே நிறைய தடவை போயிருக்கோம். பட் எனக்கு அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல இதுவரையும் நான் 4-5 தடவை போயிருக்கேன். ஓகேவா? 4-5 தடவை போயிருக்கேன். இந்த ஸ்பேஸ்ல தெரியும். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தடவை கூட வந்து இதை கட் பண்ணி இந்த இதுக்கு போட்ட மாதிரி எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியல. நான் எபிசோடு பார்த்துட்டு வந்து நான் திருப்பி இங்க பார்க்கும் போதும் நான் அங்க பார்த்துட்டு வந்து இங்க பார்க்கும்போது அங்க என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கேயும் நடக்கும். ஓகேவா? பட் இந்த மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. இதுவரையும் நான் அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி இது பண்ணதே இல்லை. பேசுங்க அப்படி. சரி, எனக்கு இது ஒரு பாயிண்ட் தான். நான் இது கிளாப்ஸ் ஆர் விசில் வச்சு நான் ஏன் தெளிவா சொல்றேன்னா இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு தெரியுன்றதுனால நான் அதை கிளாரிட்டி கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த டிஃபரன்சியேஷன் தெரியும் என்னோட விசிலுக்கு. அது சண்டே எபிசோட்ல வரல. நான் சண்டே எபிசோட்ல இல்லவே இல்லை. இருந்திருந்தா நான் விசில் பண்ணியிருப்பேன். அந்த சவுண்டு ஹெவியா கிழிஞ்சிருக்கும்ன்றதும் எனக்கும் தெரியும். ரைட்டா? ஸோ அந்த ஒரு வகையை நலிஃபை பண்ணிட்டேன். ஒன்று. இன்னொன்று என்னன்னா அபி நீங்க சொன்னீங்கல்ல ஜாக்லினுக்கு மட்டும் ஒரு மாதிரி சேனல் பேப்பர் வந்து மற்றவங்க பேப்பர் பண்ணிட்டு தட்ஸ் நாட் த கேஸ். ஏன்னா லைவ்ல அந்த சாட்டர்டே எபிசோட பார்க்கும்போது எல்லாருமே வந்துட்டு விஜய்ஸ் கேட்கும்போது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு ஜாக்லின் would be raising a hands to tell her point. ஆனா the last பர்சனை மட்டும் தான் ஜாக்லினை வந்துட்டு இன்வைட்டே பண்ணிருப்பாரு விஜேஎஸ். அங்கேயே வந்துட்டு நீங்க சொல்ற பாயிண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா இல்ல ஒருத்தங்கள என்னால அக்செப்ட் ஹேண்ட் பண்ண ரைஸ் முடியல. பண்றது லேட்டா குடுக்குறாங்கன்றதுக்காக அவங்க ப்ரிவிலேஜ்டு இல்லைன்னு ஆயிடாது.
இல்ல மீதி இல்ல 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 இல்லங்க இது நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இன்வாலிட் பாயிண்ட் ப்ரோ. ஏன்னா நான் சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றேன். அங்க 13 கண்டஸ்டன்ட் இருந்தாங்களா? சாட்டர்டே எபிசோட் பொறுத்த வரைக்கும். ஒரு பாயிண்ட்ட கேட்கும்போது ஒருத்தவங்க பத்தி கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ விஷால பத்தி தான் ஒரு கேள்வி கேட்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீதி 12 பேர்ல வெறுமனே இனிஷியலா 3 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க ஜாக்லின். ஓகேவா? மீதி அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க ஜாக்லின். மீதி 2 பேர கூட வந்துட்டு அவரு கேட்காம, வேற ஒரு ஆள் கிட்ட போயிட்டு, சரி அதுக்கப்புறமா ஹேண்ட் ரைஸ் பண்ணதுல ஜாக்லின் கிட்ட வரணும்ன்றது இல்லாம, ஒட்டுமொத்தமா மீதி இருக்க 11 பேரையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா தான் ஜாக்லின் கிட்ட வந்தாங்க. இத எவிடென்ட்டா என் கண்ணால நான் பார்த்தேன். நேத்திக்கு சாட்டர்டே எபிசோட் பொறுத்த வரைக்கும் you people will see almost 1.5 hour of episode with advertisement இல்ல 1 hour 45 minutes of episode with advertisement. நான் அங்க பார்த்தது ஆல்மோஸ்ட் 3.5 hours of episode. ரைட்டுங்களா? எனக்கு அதுல தெரியும் என்ன நடந்துச்சுன்றது. நான் அந்த ஃபேக்டரை வச்சுதான் சொல்றேன். நான் எல்லா டைமுக்கும் நான் சொல்ல, இந்த வாரம் நடந்த விஷயம் இதுதான். கரெக்ட்டுங்களா? அண்ட் மோர் ஓவர் அவங்கவங்க பண்ற தப்புக்கு அவங்கவங்க தண்ணி குடிக்கணும்ன்றவாங்களா, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பாங்களா, யார் யாரெல்லாம் என்னென்ன தவறுகள் பண்றாங்களோ. அண்ட் யூ செட் ஒன் சூப்பர் பாயிண்ட் அபி. ஹூ இஸ் தட் சேனல் வாண்ட் டு பிரிங்க் அப் மெட்டீரியல்னு ஒன்று இருக்கும். சேனல் நினைச்சாலும் புட் டவுன் பண்ண முடியாத ஒரு மெட்டீரியல்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு கண்டஸ்டன்ட்னு இருப்பாங்க. அந்த வகையில சேனல் கொண்டு வரணும்னு நினைக்கிறது அப்ரண்டா தெரியறது எனக்கு வந்து தீபக்க தெரியுது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு அருண தெரியுது. பட் சேனல் வந்துட்டு புட் டவுன் பண்ண முடியாம ஒரு அப்கமிங்ல வந்துகிட்டு இருக்க ஒரு பர்சனாலிட்டியா எனக்கு நான் சவுண்டை தான் பாக்குறேன். ரைட்டா? இதை தாண்டி எனக்கு வந்துட்டு டஃப் ஃபைட்டை வந்துட்டு ஈக்குவலண்டா எல்லா இடத்துலயுமே கொடுத்துட்டு வர 2 பிளேயர் இல்ல அட்லீஸ்ட் 3 பிளேயரை நான் சொல்லணும்னா அது முத்துக்குமரன், ஜாக்லின் அண்ட் மஞ்சரி. இங்க எனக்கு நான் சௌந்தர்யாவை எப்பயுமே எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கேன். அண்ட் எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கேன்றதுனால தனியா புட் டவுன் பண்றதுக்காக கிடையாது. ஷீ இஸ் இந்த பானுமதி படம் பார்த்திருக்கீங்களா யாராச்சும்? ஹைபிரிட் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய் பல்லவி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் லைக் சௌந்தர்யா இஸ் அண்ட் ஹைபிரிட் கேர்ள். ஷி இஸ் அ டிஃப்ரெண்ட் வண்டர் அக்ராஸ் ஆல் த சீசன்ஸ். அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் எந்த சீசன்ஸ்லயும் ஆக்சுவலா இருந்தது கிடையாது. விச் இஸ் சம்திங் ரியல், நேச்சுரல், அ டிஃப்ரெண்ட் கால்குலஸ் பிளேயர். கன்னிவேடி மாதிரி தான். அது எல்லாமே எனக்கு ஓகே. லைக் இது எல்லாமே வந்துட்டு நான் அப்ரிசியேட்டிவ் ஃபேக்டரா தான் நான் சௌந்தர்யாக்கு வைப்பேன். இதை தாண்டி ஒரு டஃப் என்கவுண்டர் ஃபைட்டிங் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கேமை விட்டு எவிக்ட் ஆயிடுறாங்க. அதுக்காக வந்துட்டு அவங்கள நினைச்சு நான் சாரி ஃபீல் பண்றதா, இல்ல அவங்களுக்கு கேம் புரியலன்னு நினைக்கிறதா, இல்ல திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு யோசிக்கிறதா, இதெல்லாம் தான். ஐ வுட் லைக் டு ஸ்டாப். நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஓகே. பட் இந்த பாயிண்ட்ல வந்து அவங்க கேம்ல ஃபர்ஸ்டே எவிக்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்ற பாயிண்ட் வந்து நான் திரும்பவும் இதை பதிவு பண்ண விரும்புறேன். டாஸ்க் நல்லா விளையாடுறதுனால மட்டும் அவங்க ஸ்ட்ராங் பிளேயர் கிடையாது. டாஸ்க் விளையாடாம ஃபர்ஸ்ட் இதுல வந்து அவுட் ஆகுறவங்க எல்லாருமே வந்து பேட் பிளேயரும் கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு யூ கேரி யுவர் செல்ஃப் த்ரூ அவுட் தி ஷோ. அப் அண்ட் டவுன் வென் யூ ஹேவ் த கிராஸ் யூ ஷோ யுவர் செல்ஃப் டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட். எங்கெல்லாம் தப்பு பண்றியோ தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் திருத்திக்கோ. தட் இஸ் ஆல் அபவுட் தி ஷோ. இட்ஸ் நாட் அபவுட் தி டாஸ்க், இட்ஸ் நாட் அபவுட் தி மைண்ட் கேம்ஸ், இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் தி ஸ்ட்ராட்டஜி. ஐ அக்ரி டு தட். ஏன்னா ராஜு எந்த டைம்ல வந்துட்டு அபி டாஸ்க் ஜெயிச்சிருக்காரு? இல்ல. எப்போ கேப்டன் ஆயிருக்காரு? இல்ல. அர்ச்சனா எந்த டாஸ்க் ஜெயிச்சிருக்காங்க? இல்ல. எப்போ கேப்டன் ஆயிருக்காங்க? இல்ல. லைக் இதுதான். Then we should stop differentiating. இவங்க 3 பேர் ஸ்ட்ராங், இவங்க 3 பேர் பயங்கரமான கேமர்ஸ் அப்படின்றத we should stop saying that, because all 3 gamers are not attacking between themselves. They are only attacking the minority or the weak contestant in the house. It is not a healthy game. You have to attack between yourself to show who is the stronger person in the game. அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது ஜாக்லின் வந்து எனக்கு முத்துனா ஓகே, எனக்கு முத்து வின் பண்ணா ஓகே அப்படின்றதுக்கு எதுக்கு ஜாக்லின் ஓட்டு போடணும்? மஞ்சரி இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் அண்ட் ஹைடிங் முத்துஸ் மிஸ்டேக். முத்து இஸ் டூயிங் வைஸ் வெர்சா. தென் இட்ஸ் நாட் தி கேம். ஓகே, இட்ஸ் a groupism. நான் ஒரே ஒரு குட்டி பாயிண்ட் சொல்ல, அதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து பேசுங்க. ப்ரோ ஒரே பாயிண்ட் சிஸ்டர், நான் உங்க கூட ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கூட சார் காலையில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ல அவங்க 3 பேத்துக்குள்ளேயே நாமினேஷன் பண்ணிக்கவே இல்லையே. அப்படி பார்த்தா சௌந்தர்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஜெஃப்ரி, இன்னைக்கு அவங்க வந்து பண்ணிட்டாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல யார் உங்களுக்கு வந்து கிளவர் பேர் உங்களுக்கு வந்து நீங்க பார்க்க முடியும்? ஒரு நாமினேஷனே நீங்க வந்து ஒரு ஃபேவரட் இல்லாம இண்டிவிஜுவலா பண்றாங்க. பட் இவங்க 3 பேர் வந்து அவங்களுக்குள்ள பண்ணிக்கவே இல்லையே. முத்துக்குமார், மஞ்சள், ஜாக்சன் எங்க பண்ணாங்க? அவங்க 3 பேத்துக்குள்ள ஒருத்தர் கூட பண்ணலையே மாத்தி. சோ அங்கே உங்களுக்கு ஒரு குரூப் ஒரு ஃபார்ம் ஆகுதுல. தீபக் சேர்த்து தீபக் சேர்த்து பிரதர்,
இப்பயே சொல்றேன். என்னைக்குமே இந்த கேம்ல ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ அபி சொன்ன பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இங்க மைனாரிட்டில இருக்கிறவங்கள வந்துட்டு அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா இவங்க காம்பீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அதுவே ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆட்களுக்குள்ள அடிச்சுட்டா, மைனாரிட்டி என்னைக்குமே மெஜாரிட்டில வந்துருவாங்கன்றது ஆல்ரெடி மெஜாரிட்டில இருக்கவங்களோட தாட் தான். பை டிஃபால்ட் இன் ரியல் லைஃப். அந்த வகையில மைனாரிட்டிய வளர விடாம ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு மெஜாரிட்டில இருக்கவங்க கூட இங்க காம்பீட் பண்றது தான் இல்ல டிஃபால்ட்டா இல்ல நடக்கிறது. நீங்க வந்து இந்த பிக் பாஸ் கேமையே ரிவர்ஸ்ல கொண்டு போறீங்க. ம்ஹ்ம். ஜஸ்ட் சூட் த நரேட்டிவ் தட் இஸ் ஹேப்பனிங் ஜஸ்ட் நவ். இல் இது அது ஃபேக்ட் கிடையாது. அபி ஏன்னா ஒரு ஃபேக்ட்ல ஒரு கேம்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இப்ப இவங்க இவங்க எனக்கு கண்டெண்டர், இவங்க தான் எனக்கு இவங்க என்னோட கேம் வந்து எண்ட் ஆஃப் த டே ஒருத்தர் தான் அந்த 50 lakhs வின் பண்ண போறாங்க. தெர் இஸ் கோன் பி ஒன்லி ஒன் வின்னர். அந்த ஒன் வின்னரை நீங்க வந்து உங்களோட காம்படேட்டரை எடுக்காம நான் வந்து இவங்களெல்லாம் அடிச்சு அனுப்பிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் எங்களுக்குள்ள போட்டி போடுவேன்னா கேமே முடிஞ்சிடும். when the strong 5 people come into that one, what will be seen for the audiences னா இந்த த்ரூ அவுட் த 100 days யாரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யாரு த்ரூ அவுட் அவங்க ஷோவை கேரி பண்ணிட்டு போனாங்க, யாரு கண்டென்ட் பேஸ்டா இருந்தாங்க, த்ரூ அவுட் த சீசன் யாரு டாக் ஆஃப் த டவுனா இருந்தாங்க, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணும் வித் த மேக்கர்ஸ் மைண்ட் அண்ட் ஆல்சோ வித் த ஜென்ரல் ஆடியன்ஸ். அப்படி வரும்போது நீங்க சொல்ற அந்த சோ கால்டு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வில் நாட் ஹாவ் எனிதிங் டு கம் இன் த டாப் வின்னர் ஆர் ரன்னர். I'm sorry to say this, but this is my இல்ல point of அபி, view. நீங்க சொன்ன பாயிண்ட வந்துட்டு நான் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ற விரும்புறது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ இண்டிவிஜுவலா தான் விளையாடுற ஒருத்தருக்கு தான் கப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு குரூப்பா விளையாடுறதுக்கான ஒரு டாஸ்க முதல்ல கிரியேட்டிவ் டீம் வைக்கணும். இங்க குரூப்பா விளையாடுறதுக்கான ஒரு டாஸ்க் ஆஃப் நரேட்டிவ் அங்க கிரியேட் பண்றாங்கன்னா, குரூப்புக்குள்ள வாட் இஸ் த டிசிஷன் யூ ஆர் கோயிங் டு டேக், வாட் இஸ் த கேரக்டர் யூ ஆர் கோயிங் டு பொட்ரேன்ற இந்த விஷயங்களும் இதுல இந்த கேமுக்குள்ள ஒரு அடிப்படை அம்சம் தான். அந்த அடிப்படை அம்சத்தை வச்சு பார்க்கும்போது நான் சொல்ற நரேட்டிவ் இஸ் கரெக்ட் டு மீ அண்ட் ஐ எம் நாட் டெல்லிங் அஸ் த ஃபேக்ட், ஐ எம் டெல்லிங் மை பிஓவி பாயிண்ட் ஆஃப் வியூ as part of this program and how it is going on. ஃபேக்ட்ஸ்ன்றது வேற, பாயிண்ட் ஆஃப் வியூன்றது வேற. ஃபேக்ட்ஸ்ன்றது இதுதான் இப்படிதான் இப்படின்னு சொல்றது தான் இது ஃபேக்ட்ஸ். பட் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது நீங்க பார்க்குற விதத்துல உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும், அவங்கள சார்பா நீங்க வைக்கிறதோ, இல்ல இன்னொருத்தவங்களை பிடிக்காம போகுது அவங்க சார்பா நீங்க வைக்கிறதோ, இது பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்க இந்த ஸ்பேசஸ்ல யார் பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, இது பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ்ன்றது பிக் பாஸ் ஒருத்தரோட வாய்ஸும் விஜேஎஸ் வந்துட்டு அதை வந்துட்டு தொகுத்து வழங்கி அவர் வைக்கிறார்ல, இவங்க 2 பேர் சொல்றது தான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் திஸ் கேம் ஆஸ் பெர் தர் சேனல் டிரைவேட்டிவ்ஸ். பட் நம்ம இங்க யாரு என்ன சொன்னாலும், ஒரு ரிவ்யூவர்ஸ் என்ன சொன்னாலும், இது எல்லாமே மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் ஆஸ் பெர் தேர் வியூ பாயிண்ட். அண்ட் மெஜாரிட்டியோட பீப்புளோட ஒருமித்து போற மாதிரி யாரு இருக்கோ, தே வுட் பி தேர் பாயிண்ட் வுட் பி ஹப்லி வெயிட்டேஜ். இதுதான் விஷயம். பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம எல்லாருமே பேசுறோம். நீங்க பேசுறதும் ஃபேக்ட்ஸ் கிடையாது, நான் பேசுறதும் ஃபேக்ட்ஸ் கிடையாதுன்றதை நான் நம்புறேன். ஞான சார், சார் இப்ப நீங்க சொன்ன குரூப் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த இப்ப கூட ஒரு டாஸ்க் வச்சாங்களே சார், அந்த செங்கலா அதுல வந்து அவங்க ஒரு எல்லோ டீம் ப்ளூ டீம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஆடினாங்க. அதை பத்தி யாருமே பேசலையே. நாங்க அதை பத்தி பேசல. நாங்க என்னன்னா டாஸ்கையும் தாண்டி நீங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நாமினேஷன்ல இருந்து டீம் பிரிக்கல இருந்து அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து அந்த ஒருத்தர் வந்து கேப்டன் ஆனா இந்த இடத்துக்கு நீங்க போங்க, இந்த ஐ மீன் அந்த கிச்சனுக்கு வந்து நீங்க இன்சார்ஜா போங்க, அது வரைக்குமே அந்த குரூப்பிசம் வந்து பிளே ஆகுது இல்ல. நாங்க அதைத்தான் பேசுறோம். நீங்க வந்து ஒரு ஒப்பீனியன் கூட உங்களால வந்து டேரக்டா வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க காட்டி நீங்க டேரக்டா வைக்க மாட்டீங்க. பட் அதே இல்ல அனதர் பாயிண்ட் வந்து நம்மளே பேசிட்டு இருக்கோம். பட் எம்எஸ்டி அண்ட் சஞ்சய் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. நான் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் சஞ்சய் கிட்ட போயிடுறேன். இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் பண்றேன்னா, இவங்க 4 பேரும் வந்து தன்னை கேமரா உணர்றதோ தான் ஸ்ட்ராங்ன்றத நம்புறதுலயோ தப்பு கிடையாது. கான்ஃபிடன்ஸ் வேணும் தான். பட் அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகி நம்ம மட்டும் தான் நல்லா விளையாடுறோம், இவன்லாம் எதுக்கு இருக்கான், இவன்லாம் எதுக்கு இவ்வளவு நாள் உள்ள இருக்கான், இவனெல்லாம் எவ்வளவு நாள் உள்ள விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்க 24/7 பாக்குறோம். நாங்க வந்து ஆடியன்ஸா வந்து 1 hour ஷோ பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். எங்களுக்கு தான் தெரியும் யார் எந்த வீக் எவிக் பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லிட்டு. இவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான் அப்படின்னும் போது நீங்க ஆடியன்ஸை வந்து கொஸ்டின் பண்றீங்க. ஆடியன்ஸோட கிளாப்ஸ் செட்டுக்கு போய் அங்க வந்து கை தட்டுற ஜென்ரல் ஆடியன்ஸ், நாட் த ஃபேன் ஆடியன்ஸ் சொல்லல, ஜென்ரல் ஆடியன்ஸ் கை தட்ட போறாங்களா ஃபேமிலியா, அவங்களோட கிளாப்ஸை வந்து இத்தனை வாரமும் நீங்க இன்வாலிடேட் பண்றீங்க, இப்பவும் இன்வாலிடேட் பண்றீங்க. ஐ எண்ட் மை பாயிண்ட் ஹியர் அண்ட் ஐ கோ டு எம்எஸ்டி ஆர் சஞ்சய். சஞ்சய் ப்ரோ பேசணும். ஒரே நிமிஷம் சஞ்சய் ப்ரோ, நான் பிளான் முடிச்சிடும் ப்ரோ. ஒரே கொஸ்டின் வச்சிடுறேன் சார். அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்து வச்சுங்களேன். அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து 1 hour எபிசோட்ல முத்துக்குமாரோட வந்து அதிகமா வந்து யாரு காட்டுறாங்க, சோனை காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து முத்துக்குமார் ஒருத்தர் நீங்க வந்து ஒத்துப்பீங்களா சொல்லுங்க? அப்படி முடியாது இல்லையா? அதே மாதிரிதான்
ராஜுபாய், நான் சௌந்தர்யாவை நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல காமிக்கிறதுனால நான் சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் பிளேயர் நான் எங்கங்க சொன்னேன்? இல்லைங்க, இல்ல நீங்க அப்படி இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பேசுங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க என் பாயிண்ட வந்துட்டு ஒரு மாதிரி ராங்கா எடுத்துக்கிட்டுல என்ன கேக்குறீங்க. நான் இப்பயே சொல்றேன், அவங்க வந்துட்டு அதிகப்படியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஃப்ரம் டே ஒன்ல வந்துட்டு சௌந்தர்யாக்கு இருக்கு. அதை நானுமே ரசிக்கிறேன். அந்த எக்ஸ்பிரஷன்ஸை நானுமே வந்துட்டு அட்ராக்டிவா பாக்குறேன். இல்லைன்னா நான் மறுப்பு தெரிவிக்கல. எனக்கு என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் காம்பீட்டிங் ஃபைட் இல்ல. ஆனா அவங்க கிட்ட ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோ இமீடியட்டா ரிட்டேலியேட் பண்ணி இப்ப என்ன தாக்குறாங்கன்னா இமீடியட்டா நான் தாக்குறேன்ல. எனக்கு அந்த ஸ்பான்டனிட்டி ஆஃப் ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஐ அப்ரிஷியேட் தட். நான் இதுக்கு அது பேரு தான் ஸ்ட்ராங் காம்படிஷன் மைண்ட் செட். அதுக்கு அவங்க காம்படிட்டிவே இல்லன்னு சொல்றதே அந்த நான் இடத்துல நீங்க சொல்லலையே. இன்வாலிடேட் நான் பண்ணி எங்க அது நீங்க சொன்னேன்? சொல்றது இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. இல்ல இப்ப நீங்க வந்து எப்படி டவுன் பண்றீங்கன்னா அவங்க எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அவங்க கிட்ட காம்படிஷன் ஸ்பிரிட் இல்ல. ஆனா அவங்க ரிட்டாலியேட் பண்றது நல்லா இருக்கு அப்படின்னும் போது ரெண்டுமே கான்ட்ராடிக்ட் ஆகுது. எப்போ ஒருத்தங்க வந்து என்ன தொட்டா நான் உன்னை திருப்பி தொடுவேன் அப்படின்றதுதான் காம்படிட்டிவ் ஸ்பிரிட். அதுவும் அவங்க எப்பவுமே அட்டாக் பண்றது பூரா அவங்க யார டாப் காம்படிஷன் நினைக்கிறாங்களோ அவங்கள தான் அட்டாக் பண்றாங்க. அவங்க என்னைக்கும் அவங்களுக்கு வீக்குன்னு நினைக்கிற எந்த பிளேயர்ஸ் கிட்டயும் போய் அவங்க வந்து அட்டாக் பண்ணதும் கிடையாது, இது வரைக்கும் தொட்டதும் கிடையாது. அவங்க எங்க எப்போ வீக்கெண்ட்ல எந்திரிச்சு தைரியமா சொல்லணுமோ பாயிண்ட்ஸை பிளேஸ் பண்ணுமோ சொல்லியிருக்காங்க. பிளாஸ்மா டிவி முன்னாடி போய் தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்கோ பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்றவங்கள வந்து கேமர் இல்ல, அவங்க வந்து வெறும் எக்ஸ்பிரஷன், அழகு, கியூட்டு, ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு பாக்ஸ்குள்ள அடைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதை நான் சொல்றவங்களையும் நான் வந்து ஒத்துக்க நான் மாட்டேன். அதை மட்டுமே சொல்லல. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் அதை மட்டுமே சொல்லல. சில பேர் வந்துட்டு டஃப் ஃபைட்டிங்கா இருப்பாங்க, பட் கியூட்டாவும் பிரசன்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சில பேர் ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும், எவ்ரிபடி தே வில் புட் ஆன் ஸ்பாட். ஆனா வந்துட்டு பிரசன்ட்லாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு சவுண்ட் இஸ் பிரசன்டபிள், சவுண்ட் இஸ் கிரியேட்டிங் சம் கியூட் அண்ட் ஃபன் மூமெண்ட்ஸ், சவுண்ட் இஸ் ஃபைட்டிங் இமீடியட்டா. அந்த கண்ணி வெடி மாதிரி டைம் பாம்பர்லாம் கிடையாது, லேட்டரா டைம் வச்சு வெடிக்கிறதுக்கு இமீடியட்டா வெடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே குட். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். 100 மீட்டர் ஓடுறவங்களுக்கும் மேரத்தான் ஓடுறவங்களுக்கும் இருக்கிற அந்த எனர்ஜி லெவல் இருக்கு இல்லையா, எனக்கு சௌந்தர்யாவை ஒரு 100 மீட்டரால தோக்கடிக்கவே முடியாது. ப்ராபப்ளி 200 மீட்டர் ரன்னிங்லயோ இல்ல 400 மீட்டர் ரிலேலயோ சௌந்தர்யாவை தோக்கடிக்கவே முடியாது. பட் வென் இட் கம்ஸ் டு மேரத்தான், எனக்கு சௌந்தர்யா வந்துட்டு அந்த விஷயத்தையும் சௌந்தர்யா கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியல. அதை வந்துட்டு என்னால புரிஞ்சுக்கவும் முடியுது. அதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரன்னிங் காம்பிடன்சி செல்வா ப்ரோ, ஐ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி ஆன் தி ஸ்டேட்மெண்ட். நீங்க திருப்பியும் அவங்கள ஒரு வீக் பிளேயர் பாக்ஸ்குள்ள போட்டுட்டு நீங்க வந்து அலங்கார வார்த்தைகள் போட்டு முத்துக்குமரன் மாதிரி என்ன சுத்தி விடாதீங்க. முத்துக்குமரன் மாதிரி சுத்தி விடாது. நீங்க சுத்தி தான் விடுறீங்க. ப்ளீஸ் நீங்க அதை பண்ணாதீங்க. நீங்க அலங்கார வார்த்தைகளை போட்டுட்டு 200 மீட்டர் 500 மீட்டர் இந்த மாதிரி காம்படிஷனுக்குள்ள எல்லாம் இங்க போக வேண்டாம். நம்ம நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து இல்ல, நான் இதை நான் இங்க வந்து வளர்க்க விரும்பல. யூ வில் நெவர் அக்ரி ஈவன் இஃப் ஐ ஸ்பீக் ஃபார் another என்ன சொல்றது 2 ஹவர்ஸ்னாலும் யூ வில் நாட் அக்ரி. இல்ல நீங்க அக்ரி பண்ணிக்கோ வேணாம். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் நீங்க மாத்திக்க வேணாம், எதுவும் வேணாம். ஆனா திரும்ப இங்க நான் அதை பதிவு பண்றதை ஒத்துக்க மாட்டேன். அவங்க வீக் பிளேயர், கியூட், எக்ஸ்பிரஷன் அந்த பாக்ஸ்குள்ள போட்டு 200 மீட்டர் தான் அவங்களால ஓட முடியும், மேரத்தான் ரன் பண்ண முடியாது. You cannot judge someone what they are carrying in the show and how important Soundarya is for the show அப்படின்றதெல்லாம் you cannot decide. It is a show. இப்போ இல்ல I take it very serious on this one. I cannot accept Selva bro and I will move to Sanjay. I don't want to extend this conversation. Sanjay பேசினதுக்கு அப்புறம் will come back to this. Definitely பேசிட்டு வாங்க. ஐயா சஞ்சய் ப்ரோ பேசுங்க.